من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها நோக்கத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கு பொதுவாக மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய மனித பிறவிகள் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய காலகட்டம் எதுவென்று சொன்னால், பொதுவாக அந்த பிள்ளைகள் வளர்ந்தது முதல் அவர்களுடைய அந்த வாலிப பருவம் வரைக்கும் அவர்களை கண்ணும் கருத்துமாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் மீது இருக்கிறது. ஏனென்றால் அந்த பருவத்தை தாண்டி விட்டார்கள் என்று சொன்னால், அந்த 17-18 வயதை அவர்கள் தாண்டி விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் தீயவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீண்டும் அவர்களை நல்வழிப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு மலையை நகர்த்துவதற்கு சமமான சிரமம் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி ஒரு பெரிய மலையை பிடிச்சு நகர்த்துறது வாய்ப்பில்லையோ, அந்த மாதிரி இந்த 18-20 வயதுக்குள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் வீணாகிவிட்டது என்று சொன்னால் அவர்களை ஒரு காலம் நல்வழிப்படுத்த இயலாது என்பதை பார்க்கிறோம். அரிதிலும் அரிதாக சிலர்களை தவிர. ஒருவேளை குழந்தைகள் அந்த 18-20 வயதுக்குள் அவர்களுடைய வாழ்வை ஒரு நல்லதொரு வாழ்வாக அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அதுக்கு பிறகு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அந்த பிள்ளையை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகள் 15, 16, 17, 13 வச்சுக்கீங்களேன். இப்போ உள்ள பிள்ளைகள 8வது வயசுல இருந்து நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அப்படி போயிடுச்சு துணியா இன்னைக்கு. 8 வயசுல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 8 வயசுல இருந்து அந்த பிள்ளைகள் ஒரு 18 வயது வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழகான ஒரு வாழ்க்கையாக, இறை மார்க்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக அமைந்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு நாம் கோடானு கோடி நன்றி செலுத்த வேண்டும். இறைவா, என்னுடைய வாரிசுகளுக்கு நீ நல்வழி காட்டிவிட்டாய். இறைவா, எங்களுடைய வாரிசுகளுக்கு நீ நேர்வழியை காட்டிவிட்டாய். நாங்கள் நிம்மதியாக உள்ளத்தில் வருவதற்கு இருக்கிறோம் என்ற நிம்மதியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நகர்த்தலாம். ஆக இந்த பருவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை நல்லோனாக இருந்தால், நல்லதொரு வழியை அவன் தேர்ந்தெடுத்தால், அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தவர்களுக்கும் அவன் சார்ந்த ஊர் மக்களுக்கும் சமூகத்திற்கும், ஏன் ஒருவேளை அந்த நாட்டிற்கே கூட நல்லது செய்யக்கூடிய ஒரு உத்தமனாக அவன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் நல்லவனாக இருந்தால். ஒருவேளை அந்த வயதிலே அவன் தீயவனாக மாறினால், அவனுக்கும் அவன் உடலுக்கும் அவனுடைய நற்பெயருக்கும் அவனுடைய குடும்பத்தவர்களுக்கும் அவனுடைய ஊர் மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் அவன் சார்ந்த சமூகத்திற்கு கூட அவன் தீயவனாக அசிங்கமானவனாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை தவறிவிட்டது என்று சொன்னார். இதான் நிதர்சனம். ஒண்ணுமில்லை, தத்துவாஞ்சேரியில இப்படி ஒரு குடும்பமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்கும். பாரம்பரியமாக நல்ல குடும்பமாக இருக்கும். அவங்க தாத்தா காலத்திலிருந்து அவங்களுடைய தகப்பனார் காலத்திலிருந்து நல்ல குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரே ஒருத்தன் தான் வருவான், அந்த குடும்பத்துல பிறப்பான். கெட்ட ஹைவானுடைய எல்லா வேலையும் கத்துக்குவான். எல்லா சைத்தானுடைய வேலையும் அவன் செய்வான். அதனுடைய விளைவு என்ன? அந்த குடும்பத்தினுடைய பெயர், அந்த குடும்பத்தினுடைய மான மரியாதை, அந்த குடும்பத்தினுடைய கண்ணியம் எல்லாம் சவக்குழியில் பட்டு புதைக்கும் அளவிற்கு மோசமான ஒரு நிலையை தலைகீழாக மாற்றி விடுவான். பார்க்கிறமே. அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் சரிதான், நல்ல குடும்பமா இருக்கும். ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நல்லது ஒரு கண்ணியமான ஒரு குடும்பமாக இருக்கும். பேர்பட்ட ஒரு நல்ல மக்களாக இருப்பார்கள். அந்த வீட்டுல ஒரு பொம்பளை பொண்ணு ஒருவேளை வழி தவறிச்சுன்னு வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் க்ளோஸ், அதோட முடிஞ்சு போச்சுங்க. பிறகு 2 தலைமுறை கழிச்சு அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க போனா கூட சொல்லுவாங்க, அந்த அம்மா தாய் சரியில்லையம்மா அப்படின்னு.
நீங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் துணியா மறந்துருச்சுண்டு. நமக்கு பேரும் பேர்த்திக்கு பொண்ணு எடுக்க போனா கூட அந்த ஊர்ல ஒருத்தோட போய் விசாரிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிள்ளைங்களாம் சரிதான், அவங்க அத்தா அம்மாலாம் சரியில்லை பண்ணுவோம். அப்ப ஒரு குடும்பத்துடைய பெயரையும், ஒருவேளை அந்த பிள்ளை இன்னும் தவறான ஒரு காரியத்தில் நடந்தால் அந்த சமூகத்துடைய ஊர் மக்களுடைய நற்பெயர் கூட கெடும் அளவிற்கு உண்டான செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொன்னாலே இளைஞர்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். தௌஹீத் ஜமாத் என்று சொன்னாலே, தௌஹீத் ஜமாத்துடைய பள்ளிவாசல் என்று சொன்னாலே, தௌஹீத் ஜமாத்துடைய மாநாடுகள் என்று சொன்னாலே, தௌஹீத் ஜமாத்துடைய இன்னபிற நல்ல நிகழ்ச்சிகள் என்று சொன்னால் இளைஞர்களுடைய கூட்டத்தை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். வேறு எந்த ஒரு ஜமாத்திலும் இயக்கத்திலும் நீங்கள் பார்க்க இயலாது. வயது முதிர்ந்தவர்களும் வாலிபத்தை விட்டுழைத்தவர்களும் கால் முடியாதவர்கள் கை முடியாதவர்கள் அறிய கொண்டிருப்பவர்கள் தான் இன்றைக்கு மற்ற மற்ற ஜமாத்துகளில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தால், ஏன் இன்னும் சில இடங்களில் தலைவர், செயலாளர், பொருளாளர் முதற்கொண்டு வாலிபர்களாக இருப்பவர்கள், இன்னும் சொல்ல போனால் இன்னும் இளைஞர்களுடைய நிலையில் இருப்பவர்கள் தான் அதிகமான இடங்களில் நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம எதிர்ப்பவர்கள் கூட சொல்வார்கள், தௌஹீத் ஜமாத் என்று சொன்னாலே இளைஞர்கள் என்று சொல்வார்கள். எங்களை போன்ற மார்க்கம் சொல்லக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் கூட அதிகமானவர்கள் இளைஞர்களாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்றேங்க, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய பாதை எப்படி இருந்தது தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது தெரியுங்களா? சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் ஒவ்வொரு இஸ்லாமிய ஊர்ல இருக்கக்கூடிய முஸ்லிமுடைய நிலையும் அப்படிதான் இருந்தது. 1980-90களில் வாலிபர்கள் இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலை, ஏதேனும் ஒரு சினிமா நடிகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த சினிமா நடிகனுக்கு ரசிகர் மன்றம் அமைத்து அந்த சினிமா நடிகனுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அதை விட மோசம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடிச்சுவடுகள் கூட தெரியாமல் அந்த சினிமா நடிகனுக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் முஸ்லிம் ஊர்ல கலர் கலரா கொடியை கட்டி சினிமா நடிகனுக்கு பிறந்த நாளுக்காக வேண்டி ஊர்ல இருக்கிற முல்லா போட்டு பாக்கிய ஓதி முட்டாய் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் முட்டாய் கொடுக்கறதுங்க யாரு? எவனோ ஒரு சினிமா கூத்தாடிக்கு. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனால் மது, சிகரெட் போன்ற மோசமான ஒரு கலாச்சாரத்தில் அன்றைக்கு அன்னையோடு தொடர்பு என்று சொன்னால் அறவே இல்லாத நிலை. எந்த ஒரு செய்தியும் காதில் கிடைக்காத நேரத்தில் அன்றைக்கு எங்களுக்கு இந்த தௌஹீதுடைய செய்தி கிடைத்தது. என்ன செய்தி? திடீர்னு வருதுங்க ஒரு சத்தம். அந்த மாதிரி பயானே வாழ்க்கையில நாம கேட்டது இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு பயான் நம்முடைய செவிகள் கேட்கிறது. எப்படி நபிமார்களுடைய காலத்தில் நபிமார்கள் தங்கள் சமூக மக்களிடத்தில் சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி ஒரு மலை குன்றின் மீது ஏறிக்கொண்டு சொன்னார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கம் கிடைக்குதுங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இந்த வகியை கொடுக்கிறான். கொடுத்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலையின் மீது ஏறிக்கொள்ளுகின்றார்கள். ஒரு மலை முகடு. உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க தான் தெரியும். அந்த மக்காவுடைய கட்டமைப்பே அப்படித்தான் இருக்கும், மலை குன்றுகள். அதன் மீது ஏறிக்கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களிடத்தில் நான் ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? என்ன செய்தி? இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். கேட்ட மாத்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்கள், மக்கத்து மக்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலில் சொன்னார்கள், முஹம்மதே அந்த சாதிக்குன், நீ உண்மையாளர். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் யாரும் டிக்ளேர் பண்ணலங்க. சாதாரண ஒரு மனிதன் அந்த மக்கள்கிட்ட வாழ்ந்தாங்க. எல்லா மக்களும் சொன்னார்கள். அபூஜஹல், அபூலஹப் முதற்கொண்டு சொன்னார், முஹம்மதே அந்த சாதிக், நீ உண்மை பேசுவது முஹம்மதே, நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள்.
நீ நம்பிக்கையாளர், நாம் உம்மை நம்புவோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களே, இதோ இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்க வருகிற ஒரு கூட்டம் என்று வருகிறது என்று சொன்னால் எப்படி நாம் சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் நம்புவீர்கள் என்று என் மீது நம்பிக்கை வைத்தீர்களோ, இதை ஒரு அடையாள செய்தியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். மக்களே, மக்கமா நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இணை வைப்பாளர்களே, கல்லையும் மண்ணையும் கபர்களையும் லாத்து உஸா மனாத்து போன்ற இது போன்றவற்றையும் அணிந்து கொண்டிருப்பவர்களே, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம். அல்லாஹ் ஒருவன் தான் நம் அனைவரையும் படைத்தவன். அவன் தான் எல்லாவற்றையும் படைத்து பரிமாளிப்பவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் இதைத்தாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதுன்னு சொன்னாங்க. கடுமையான எதிர்ப்பு வருகிறது. மண்ணை எடுத்து வீசுகிறார்கள். அது போன்ற எதிர்ப்பை 30 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த தௌஹீதை சொன்னார்கள். இடத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஆச்சரியமாக இருந்தது நமக்கு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடினானோ அது போன்ற எங்களுக்கு எங்களுடைய காதுகளில் தேனை விட இனிமையாக இனித்தது அந்த செய்தி. என்ன செய்தி? என்னடா அது? இதுவரைக்கும் தர்கால போய் நின்றுகிட்டு இருந்தோம். இதுவரைக்கும் நாம அப்படி இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் அப்படி திருப்பி கொஞ்சம் அந்த சைடு. ஓகே, இதுவரைக்கும் நாம தர்கா